Bharathasan University Qualifying Entrance Test Exam PhD March 2022. ஸோ இதுக்கான மார்க் டெஸ்ட் March 9, March 10. March 9க்கு வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock to 5 o'clock. மார்க் டெஸ்ட் வந்து 10th March வந்து Thursday அன்றைக்கி மார்னிங் 10 o'clock 1 o'clock வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் என்னென்னா 3 years எக்ஸாமு, ஆனால் மார்க் டெஸ்ட் 3 மணி நேரம், ஒரு 30 minutes தான் நடக்கும். அந்த 30 minutes நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன்னா மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா ஆக்சுவல் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களோட மெயிலுக்கோ இல்லை வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா உங்களை இமெயிலுக்கோ ஏதோ ஒரு இதில் உங்களை இன்டிமேட் பண்ணி மார்க் டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் வந்திருக்கும். அதை நீங்கள் சாதாரணமாக மார்க் டெஸ்ட் தானே இதையே நம்ம அட்டன் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அங்கே டீம் வந்து நீங்கள் எந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணுறீங்க இல்லை எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் சேமாக இப்போ யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போயே நீங்கள் தயார் பண்ணிங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு உள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லேப்டாப் யூஸர் இல்லை இந்த எனி அந்த டெஸ்க்டாப் எந்த ஒரு சோஷியல் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கையும் நான் இதில் கீழே நான் நிச்சயமாக போட்டு விட்றேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கலக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இது எதுக்கு நான் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து 13ஆம் நடக்க போகுது. March 13 சண்டே அன்றைக்கி நடக்க போகுது, காலையில் 10லேருந்து 11 மணி வரைக்கும். ஆனால் இந்த மார்க் டெஸ்ட்டு 1/2 hour தான் நடக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறீங்களா, அதாவது கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, அதுக்கான வெப் யூஆர்எல் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஃபைனல் இந்த இது சொல்லிடுறேன். அது மாதிரி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டிவைஸ் கீழே லிங்க் போட்டு விட்றேன். ஸோ மொத்த டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக நான் சொல்லிடுறேன். 60 minutes வந்து 1 hour எக்ஸாமு, 100 மார்க்குக்கு 50 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சேவ் நெக்ஸ்ட்டு, சேவ் பேக்கு, ஸ்கிப்பு, மார்க் ஃபார் ரெவ்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணாது எல்லோ கலரில் இருக்கும், ஆன்சர் பண்ணது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஸ்கிப் பண்ண கொஸ்டின் ரெட் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணாலும் 30 நிமிஷம் ஸ்கெடியூல் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் வந்து அதை நேவிகேட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த கொஸ்டின் வேணாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சு, இல்லை பவர் ஃபெயிலியர், இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பிரச்சனைனா அதுக்கு கீழே ஹெல்ப்லைன் டெக்னிக்கல் சப்போர்ட் நம்பர் இருக்குது. அந்த சப்போர்ட் நம்பர் உங்களுக்கு கீழே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் சாஃப்ட்வேர் பிரச்சனை, இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை நீங்கள் அதில் இஷ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டிடெக்ட் பண்ணுறதுனால உங்கள் ரெக்கார்டு, உங்கள் எமோஷனல் பீப்புள் மூமெண்ட்டு, உங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து வாட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாவதுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களோட எக்ஸாமினேஷனை தான் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்நெட்டில் கன்சல்ட் வித் அனதர் பீப்புள், நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆன்லைன் தானே சொல்லிட்டு இன்டர்நெட் அட்டன் பண்ண முடியாது, கன்சல்ட் வேறு யார்ட்டையும் பண்ணக்கூடாது. ஹோல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் செஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை ரெக்கார்ட் வீடியோஸ் எக்ஸாமினேஷனை வித் யாராவது ஷேர் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸை பார்த்துருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட எந்த இதையும் நீங்கள் இனிமேல் எழுத முடியாதுன்னு டீபார் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சஸ்பீஷியஸாகவோ இல்லை ப்ரொடெக்டரோ ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ அதில் வந்து நிச்சயமாக வந்து டீபார் பண்ணுற ப்ராசஸில் வரும். நீங்கள் ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு நல்ல லைட்டோடு உள்ள ரூமில் எனாஃப் லைட் போதுமான அளவுக்கு கேமரா டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள ரூமில் விடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வந்து லைட்டுக்கு முன்னாடி உட்காந்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு வால் இருக்கிறதுக்கு நீங்கள் பயன் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விண்டோக்கு எதுக்கு உட்காந்து நீங்கள் மேக்ஸிமம் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு பவர் பேக்கப் இருக்கணும், வைஃபை ரூட்டர் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் நான் மறுபடியும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுனால அந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆகுது, இல்லை நிற்கிது, ஏதாவது ஸ்கிரிப்ட் மாற்றி எஸ்ன்னு கேட்குதுன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் முன்னாடி இன்டர்நெட் கனெக்ஷனை நல்லா செக் பண்ணிக்கிங்க. டிஸ்கனெக்ட் ஆனிச்சுன்னா ஆன்சர் சேவ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து 15 minutes சர்வர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லாகின் ஆகலை அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளே மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு மேலே லேப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதே ஐபி அட்ரஸில் இதுலேயே லாகின் ஆகாது, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணதே வேஸ்ட்டாக போய்டும். ஸோ வேறு ஏதாவது இதில் என்னென்ன எல்லாம் பர்மிட் பண்ணக்கூடாது ஆன்லைனில் என்னென்னா, நீங்கள் இருக்கும்போது வேறு யாராவது அந்த ரூம்லையோ இல்லை யாராவது ஒருத்தவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கக்கூடாது, வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு இன்விசிபிள்
மானிட்டர் பண்ணி உங்களை இப்போ இன்விஜிலேட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ணியிருந்தால் ஹாட்ஸ்பாட்டை கரெக்டாக ஷேர் பண்ணிங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். அது மாதிரி ரிமோட் டிவைசஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு தடவை வார்னிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது தடவையும் சத்தம் கேட்குது, யாராவது சத்தம் போட்டு யாராவது கதவு திறக்கிறாங்க இல்லை ஏதாவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ என்டையர் எக்ஸாமும் வந்து ஏதாவது சிஸ்டத்தில் எந்த பிரச்சனையாக இருக்குது இல்லை வந்து வார்னிங் சைன் அதில் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இன்விஜிலேட்டர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு எந்த ஆக்டிவிட்டியும் ஈடுபட வேணாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து மோர் தென் 1K MPக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருங்க. மார்க் டெஸ்ட் வந்து வர 9ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச கன்வீனியன்ட் டயத்தில் எந்த லேப்டாப்போ இல்லை எந்த டெஸ்க்டாப்போ நீங்கள் அந்த டெஸ்க்டாப்பே மொபைல் யூஸராக இருந்துச்சுன்னா எந்த யூஸராக இருந்தாலும் சரி அதே இது தான் நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாம் யூஸ் பண்ணணும். லாகின் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல லாகின் பண்ணணும். அப்புறம் மார்க் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நாளில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதில் இருக்கணும். மார்க் டெஸ்ட் வந்து கேண்டிடேட்டுக்கு ஃபெமிலியரிட்டியாக இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். டூரிங் அந்த மார்க் டெஸ்ட் அப்பவும் 30 மினிட்ஸ் 25 MCQ தான் இருக்கும். உங்கள் லாகின் ஐடியை கொடுங்க, பாஸ்வேர்டை கொடுங்க. அது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இமெயிலே எஸ்எம்எஸ்லேயும் இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. 8/3 அன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் செவ்வாய்க்கிழமை வர டியூஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலி சப்போர்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் அதில் கூப்பிடலாம். அதே மாதிரி இதை அண்டர்லைன் பண்ணி மறுபடியும் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாமை டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை ஆண்ட்ராய்டில் ஏதோ ஒன்றில் அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த மார்க் டெஸ்ட்டுங்கிறது மேண்டிட்ரி. நீங்கள் எந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ மறுபடியும் அதை அண்டர்லைன் பண்ணி இட் இஸ் த மேண்டிட்ரி டு யூஸ் சேம் டிவைஸ் ஃபார் மார்க் டெஸ்ட் அண்ட் ஆக்சுவல் எக்ஸாம். ஸோ ரெண்டுக்குமே ஒரே இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் சப்போர்ட் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் குவாரிக்கு உள்ள நம்பரும் இதில் எனக்கு டிஸ்பிளேயில் இருக்குது. நாங்கள் இதையும் கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நாங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன். ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் கேரியர் டூயிங் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் PhD programs too. Thank you so much for your support. Thank you so much for watching this video. Thank you. CS Ponkarthigan channel மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.